மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. டிடிவி தினகரன் புயலா இருந்தார், இப்போ அமைதியாயிட்டாரு. என்ன காரணம் இந்த மாற்றத்துக்கு? நம்ம கூட திரு செந்தமிழ் செல்வன் இருக்காரு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று வரைக்கும் எடப்பாடியோட கூட்டணி சேர்றதா தூக்கு கொடுத்தவங்களாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இன்னைக்கு திடீர்னு போய் அங்கே சேர்ந்துட்டாரு. இதுக்கு என்ன காரணம்? இல்லை, நல்ல கயிறு எதுவும் கிடச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தேடி பார்த்துருந்துருப்பாரு, நல்ல கயிறு கிடச்சிருக்காது. ஜஸ்ட் ஃபார் ஃபன் சார். அப்படி இல்லாத அரசியலில் சில சூழ்நிலைகளில் சில நிர்பந்தங்கள் காரணமாக சில முடிவுகள் எடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டி. திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழர். இதில் நாம் தமிழரை கழிச்சிருங்க, அவங்க கூட்டணிக்கு போக மாட்டாங்க. அங்கே போனாலும் 4 முனை போட்டி. 4 முனை போட்டி. அவர் கூட்டணிக்கு போக மாட்டாரு. அங்கே போகிறது இவங்களுக்கு அது அசிங்கம். விஜய் கூட போகலாம் அப்படிங்கிறது. இப்போ இவருக்கு 3 சாய்ஸ் தான். திமுக கூட போகிறதுங்கிறது தற்கொலை. உங்களுக்கு தெரியும், பாக்கெட்லையும் கொடியிலையும் செல்வி ஜெயலலிதாவோட படத்தை வச்சுட்டு திமுக கூட்டணிக்கு போக முடியாது. பட் அவங்க இருக்கிற மேடையில ஜெயலலிதா படத்தை போட்டோ, இல்லை இவங்க இருக்கிற மேடையில கருணாநிதி படத்தை போட்டோ ஓட்டு கேட்கறது மிக மிக ஆபத்தான, 2 பேத்துக்குமே அது ஆபத்தா தான் முடியும். மீதி இருக்கிற 2 வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இபிஎஸ், எடப்பாடி பழனிசாமியும் தாவேக்காவும் மூவ் பண்ணதான் நமக்கான தகவல்கள் நிறைய இருக்கு. ஆனா அங்கிருந்து சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. விஜய் நேரடியா பேசலன்னு ஒரு தகவல் அடிப்படுது. 2ஆம் கட்ட தலைவர்கள் மட்டும் பேசினாங்க. எல்லா கட்சியிலுமே முதல் தலைவர்கிட்ட பேச முடியாது, 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட பேசிட்டு ஃபைனல் பண்ணும்போது இல்ல அதுக்கான இல்ல அது ரைட்டு தான். ஆனா அதுக்கான இடத்துல விஜய் இருக்கணும். இப்ப நீங்க 96 தேர்தலில் பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சாங்க. ஆனா 98 தேர்தலில் பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தர் வீடா போனாங்க. ராமதாஸ் வீடா இருக்கட்டும், மூப்பனார் வீடா இருக்கட்டும், தேடி போய் பார்த்து கூட்டணி கொண்டு வந்தாங்க. அந்த லெவல் விஜய் தன்னை நிரூபிச்சுட்டு, சரி இப்ப நீங்க ஒண்ணுமே இல்லை, ஸ்டாலின் மேல நம்ம 1000 விமர்சனம் வைக்கலாம். ஸ்டாலின் எதுக்கு விஜயகாந்த் உடம்பு சரியில்லைன்னு விஜயகாந்த் போய் பார்த்தாரு வீட்டுல. அதை கூட விடுங்க, விஜயகாந்த் சரி, அது அவர் ஒரு அரசியல் இருக்காரு, இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். முதலமைச்சர் துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்றோன்னு எதுக்கு போய் விஜயகாந்த் நேர்ல போய்? அவங்க கூட்டணியிலேயே 7 கட்சிகள் இருக்கு. அரசியல்வாதி கண்டிப்பா. ஆளானப்பட்ட ஸ்டாலின் நண்பர், ஆளானப்பட்ட ஸ்டாலின் எவ்வளவோ 2 பேத்துக்கும் திமுகவுக்கும் திமுகவோட கனவையே ஒரு தடவை விஜயகாந்த் 2 தடவை கலைச்சு விட்டாரு. ஒரு தடவை இல்ல, 2 தடவை கலைச்சு விட்டாரு. இருந்தாலும் அந்த மரியாதை ஸ்டாலின் அந்த பண்பாடை காப்பாத்துறாரா இல்லையா? இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிற இடத்துல அது தேவையில்லை. அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் பிரேமலதா நீங்க பார்த்து போங்கன்னா பிரேமலதாவோ இல்ல விஜய் பிரபாகரனோ போயிருக்க போறாங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம தான் சார் தேடி போகணும். இவங்கெல்லாம் ஒரு மூத்த அரசியல்வாதி. விஜய் 89லயே 90லயே படம் நடிக்க வந்தாருன்னு நினைக்கிறேன். அன்னைக்கே தினகரன்லாம் தமிழகம் தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி. ஓபிஎஸ் அன்னைக்கே அவர் சேர்மனா இருந்திருக்காரு, பெரியகுள சேர்மன். பிரேமலதா, தேமுதிக, இவங்க தேடி போயிருந்திருக்கணும். இவங்க சைட்ல சரியான அப்ரோச் இல்லை. அதனால தினகரனுக்கு கடைசி சாய்ஸ் என்டிஏ. இல்ல, அது நம்ம 2 விதமா பார்க்கலாம். இப்ப நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காரணம் சார், இப்ப அன்புமணியா இருக்கட்டும், தினகரனா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், இவங்க 3 பேரும் போன தேர்தலில் ஒன்னாதான் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் தனியா இருந்தாரு. இன்னைக்கும் இவங்க ஒன்னாதான் இருக்காங்க. இதுல சேர்ந்தது எடப்பாடி பழனிசாமி தான். அதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமை அது மட்டும் தானே தவிர மற்ற வேற வழி கிடையாது. இவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. தனியா நின்னால் ஜெயிக்கிற அளவுக்கு செல்வாக்கு கிடையாது. ஒரு 10 தொகுதியில 30,000 ஓட்டு வாங்குவாங்க. அதனால வேற வழி இல்லை. அதனால எடப்பாடி தலைமையை ஏத்துக்கிற நிர்பந்தம். சார், ஒத்துக்கிறதுங்கிறதெல்லாம் சீட்டெல்லாம் ரொம்ப கம்மியா தான் சார் கிடைக்கும். ஆனா அது சார் எதிர்பார்க்கிறது 22 சீட்டு வரைக்கும் கேட்கறதா ஒரு டாக் அடிபட்டுச்சு. விஜய் கிட்ட 40 சீட்டு கேட்டதாகவும், இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில 22 சீட்டு கேட்டதாகவும், இவங்க கடைசியா 9 சீட்டு 9 பிளஸ் ஒரு ராஜ்யசபா கொடுக்கறதா ஒரு பேச்சு அடிபடுது. ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல, இன்னும் ஒத்துக்கல. அந்த 9 15 ஆக்குறதுக்கு தீவிரமான பேச்சுவார்த்தை, அண்ணாமலை மூலமா கொஞ்சம் தீவிரமான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க என்டிஏ கூட்டணியில 100% ஐக்கியம் ஆயிட்டாங்க. அது ஐக்கியமானதை பிடிக்காம நிறைய பெரிய பெரிய கூட இந்த துணையா இருந்த மகாராசன் இப்படி ஆளுகள்லாம் நிறைய வெளியே போய் திமுக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவர் எடுத்த முடிவு தவறா இருக்குமோ?
சார் இது தப்பு சரிங்கிறது வந்து அந்த அரசியல் கட்சிகளோட நிலைப்பாட்டை வந்து அன்னைக்கு நிலைமையை வச்சுதான் நீங்க பார்க்க முடியும். இப்ப வைகோ திமுகவை உடைச்சிட்டு தான் வந்தாரு. அதே திமுக கூட கூட்டணி வைக்க தான் செஞ்சாரு. இன்னைக்கு அன்புமணியும் அவரோட தந்தையாரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆமா, நாளைக்கு ஒண்ணு சேர மாட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்து செய்ய போறாங்க. நாளைக்கு ஆனா டிடியோடைய எஸ் 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 நீங்க அது சொல்ல வர்றது வந்து என்னன்னா, இப்ப இங்க வந்து வைகோ வந்து தலைவர் கிடையாது. கருணாநிதி தலைவரா இருந்தாரு. வைகோ 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவரா இருந்தாரு. அதனால கூட்டணிக்கு போற தப்பு. இங்க தலைவரே தினகரனா இருந்தாரு. எடப்பாடி அவரோட கை அதிமுகவுடைய சார் அந்த வருத்தம் வந்து அவங்க தொண்டர்கள் எல்லாத்துக்கிட்ட இருக்கதான் செய்யுது. எல்லாத்துக்கிட்டையும் 90% பேர்ட்ட அந்த வருத்தம் இருக்கதான் செய்யுது. பட் என்ன பண்றது, கடந்து போறதுதான வாழ்க்கை. அதிமுக ஒருங்கிணைப்போம் அப்படின்ற சேர்ந்து அவர் ஒருங்கிணைச்சு அவர் தலைமையில 4 நாள் சேர்த்துக்கலாம். அதை பத்தி நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருங்கிணைக்காம நம்ம கூட்டணியா போய் சேர்ந்ததான் தப்புன்னு சொல்றோம். சரி, இல்லை நீங்கள்ல பொதுவாகவே அந்த கட்சி தொண்டர்களே நிறைய பேர் வந்து மாறுபட்ட கருத்தோட தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு விருப்பம் கிடையாது. ஆனா என்னன்னா, ஒரு அரசியல் கட்சியை வந்து நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கு அதிகாரம், பதவி வேணும். ஒரு 10 எம்எல்ஏ, 4 எம்பி, ஒரு 50 சேர்மன். அதிமுக போனா அது கிடைக்கும் நம்புறாரு அவரு. சார் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதிமுக இன்னைக்கு என்னதான் நீங்க 1000 விமர்சனம் வச்சாலும் அதிமுக இன்னைக்கு தமிழகத்தின் 2வது பெரிய கட்சியா இல்லையா? அதை நாங்க மறுக்கலையே சார். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தினகரன் நம்புறாரு. நம்பிக்கை தானே வாழ்க்கை. நம்ம நம்பிக்கையை விட்டுருங்க, நமக்கு நம்பிக்கை இருக்கும். இல்ல அப்படித்தான் தேனியில வந்து டிடி தான் ஜெயிப்பாரு அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் நம்பிக்கை. சார் அது நம்மளுமே பார்த்தோம்ல, கருத்து கணிப்பு நம்மளே போனோம். நம்ம கேட்ட வரைக்குமே எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க. சார் நம்மளே எதிர்பார்க்கல. நம்ம பேசின வரைக்குமே எல்லாருமே டிடிவி எங்க செல்ல பையன், எங்க வீட்டு பையன் தானே சொன்னாங்க. ஆனா கடைசியில மக்களோட மனசு எப்படி மாறுதுன்னு தோத்தாரு. தங்க தமிழ் செல்வன் அது அவரோட சிசிய பிள்ளைகிட்டயே அவருக்கு ஜூனியரா இருந்தா. சார் மக்கள் நினைச்சா வந்து தலைவரை தொண்டனாக்கலாம், தொண்டனை தலைவனாக்கலாம். இப்ப எடப்பாடி எல்லாம் இந்த இடத்துக்கு வருவான்னு 8 வருஷத்துக்கு முன்னாடி அவரை கனவா கண்டாரு. நாங்களே வந்து நேற்று வரைக்கும் டிடி வந்து எடப்பாடியோட போய் சேருவோம். சார் இல்ல, அவரோட முதல் முன்னுரிமை வந்து தாவேக்கா தான் இருந்துச்சு. ஆனா தாவேக்கா சைடு சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. நீங்க மதியாதார் தலைவாசல் மிதிக்கிறதோட அடிச்சாலும் பிடிச்சாலும் அண்ணன் தம்பி அப்படிங்கிற அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. டிடிவியே சொல்லிட்டாரு. இன்னொன்னு சார், பழைய சார் உங்களுக்கு ஜெயகாந்தன் எழுதின ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க, வாழ்க்கைங்கிறது அந்தந்த நேரத்து நாயம்தான். இந்த நேரம் நம்ம 2 பேரும் ஒரு சண்டை போடுவோம் அப்படின்னா அது இந்த நேரத்துக்கான தாட்டை தானே தவிர நம்ம பரம்பரை பகை கிடையாது. ஒண்ணு பகைய பரம்பரையா வச்சுட்டு இருந்தா போய் சேர்ந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எங்களுடைய வந்த கருத்து கணிப்பா நாங்க என்ன சொல்ல வரோம்னா, மக்கள்கிட்ட வந்து இவர் ஒருங்கிணைப்பு அதிமுக நாங்க ஒருங்கிணைப்போன்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாரு. ஒருங்கிணைச்சு இவர் போய் அதை சேர்ந்திருந்தாருன்னா உண்மையிலே வந்து டாப். சார் இப்ப ஒருங்கிணைக்கணுங்கிறது தான் இவர் மட்டும் இல்ல, வைத்தியலிங்கமா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், சசிகலா அம்மாவா இருக்கட்டும், எல்லாருமே சார் அவர் ஒத்துக்கிறவே மாட்டேங்கிறாரு. சார் இப்ப நான் என்னோட வீடு இது, நீங்க 4 பேர் என்னோட ஒரு காலத்துல நண்பர்களா இருந்தீங்க, இன்னைக்கு நமக்குள்ள பிரச்சனை, நீங்க 4 பேர் எங்கிட்ட சமாதானமா போக வர்றீங்க, எங்க வீட்டுல உறவு கொண்டாட வர்றீங்க, எங்க வீட்டுல சாப்பிட வர்றீங்க, நான் கதவையே திறக்க மாட்டேங்கன்னா நீங்க எத்தனை நாள் சார் இருப்பீங்க? நீங்க நியாயமா பதில் சொல்லுங்க. அதாவது ஒரு பத்திரிகைக்காளர், ஒரு ஊடகவியலாளர் எல்லாத்தையுமே விட்டுருங்க. ஜெனரலா சும்மா ஒரு பொதுவா நான் கேட்கிறேன், நான் கதவையே திறக்க மாட்டேங்கிறேன், நீங்க 4 பேர் எத்தனை நாள் வெயிட் பண்ணுவீங்க? எப்படினாலும் சரி. இப்ப அதெல்லாம் எத்தனை நாள் சார் பட்னியா வைத்தியலிங்கம் பாத்தீங்கன்னா பசி தாங்க முடியாம வைத்தியலிங்கம் நேற்று திமுகங்கிற உணவகத்துக்கு போயிட்டாங்க. நிறைய பேர் போயிட்டு ஒரே ஆளு எடப்பாடி தான். எஸ் கண்டிப்பா. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாம 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்திருந்தா எத்தனையோ தலைவர்களை, வைத்தியலிங்கம் சார், செந்தில் பாலாஜி, தங்க தமிழ்ச்செல்வன், டாக்டர் பி பழனியப்பன், தோப்பு வெங்கடாச்சலம், இன்னும் 100 பேர், மைத்ரேயனை சொல்லலாம், அன்பர் ராஜாவை சொல்லலாம். ஒரே ஆளு எடப்பாடியோட பிடிவாதம் மட்டும்தான். இன்னைக்கு மறுபடியும் அவரோட பிடிவாதம் பிடிச்சு போய் தாவேக்கால 30 சீட்டோ 20 சீட்டோ ஒரு எடப்பாடியை முதலமைச்சரா ஏத்துக்கிற போறேன் அப்படின்னு சொல்லி போய் சேர்ந்திருக்காரு. சார் முதலமைச்சரை இவர் ஏத்துக்கிறது வேற, மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது தானே. சார் ஏத்துக்கிட்டனால உள்ள போயிருக்காரு. சார் இப்ப உள்ள போயிருக்காரு. நீங்க அதை வேற விதமா யோசிங்க. இப்போ ஒரு 15 சீட் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, உறுதி கிடையாது, நம்ம சும்மா ஒரு பேச்சு கடி ஓடும். இவர் ஒரு 15 சீட் வாங்குறாரு. இப்ப எலெக்ஷன் முடிவுல திமுகவோ இல்ல தாவேக்காவோ ஜெயிச்சிடுறாங்க. இவங்க வாங்கின 15ல ஒரு 10ஓ 12ஓ ஜெயிக்கிறாங்க. ஆனா அதிமுக அதற்கும் கம்மியா ஜெயிக்குது. இது வந்து நம்ம ஒரு கணக்கு தானே தவிர இதெல்லாம் நடக்கணுங்கிறது கிடையாது. நடக்கும்ங்கிறது எதனால நடக்கலாம் அந்த மாதிரி. சரி இப்ப நீங்க ஒரு அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப அதிமுக வந்து 10 சீட் ஜெயிக்கிறாங்க வர தேர்தல்ல, அமமுக 15 சீட் ஜெயிக்கிறாங்க. அப்ப கட்சி தன்னால யாரு பின்னாடி ஒருங்கிணைக்கிறான வாய்ப்புகள் அதிகம்?
அப்படி ஒருத்தவங்க கூட வச்சுட்டாங்கலாம் சார் இல்ல சொல்ல முடியாது சார். அப்படி இல்ல, அந்த கூட ஒத்து போகணும் சார். அந்த கூட வச்சிருக்காங்கிறது வந்து கூட இருக்கிற பிஜேபியோ அன்புமணியோ பிரேமலதாவோ 20 சீட் 25 சீட் வாங்கி அதிமுக 10 சீட் வாங்கினா அதனால அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் வந்து ஒன்னோ எதிர்த்து நான் ஒரு கட்சியை தொடங்கி உங்களோட கூட்டணி வச்சு நான் அதிகமா ஜெயிச்சிருக்கேன். ஆனா நீ வந்து என்னோட கம்மியா ஜெயிக்கிறப்ப அந்த கட்சி அந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா போனட்டம் நம்ம விஜய பிரபாகரன் விருந்தர்ல எப்படி அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பின்தள்ளப்பட்டாரோ அதே சார். திமுக அதிமுக அதையுமே பண்ணக்கூடிய ஆட்கள் தான் ரெண்டு பேருமே வந்து இப்ப விஜய் பிரபாகரன் சொல்றீங்க, அதுக்கு ரெண்டு பேருமே காரணம். 40ல் 1 போச்சுன்னா எனக்கு அசிங்கம்னு அவங்களும், 40மே போனா எனக்கு பரவாயில்ல, 40ல் 1 எனக்கு அது நாங்க ஜெயிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு இவங்க நினைச்சதுனாலதான் அவர் தோத்தார். அதனால அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா தினகரன் அப்படியே ஒழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. திமுக நீங்க ஜெயிச்சுக்கோங்க, தினகரன் ஜெயிக்க அடிச்சிடாதீங்கன்னு எடப்பாடியே சொல்லுவாரு. கண்டிப்பா அது எடப்பாடியே சொல்லுவார். சொல்லக்கூடிய ஆட்கள் தான் எடப்பாடி. ஏன்னா துரோகத்தின் மறு உருவம் எடப்பாடி. துரோகி நேற்று சொல்லிக்கிட்டீங்க, நீங்க நண்பன் சார். நாளைக்கு மறுபடியும் துரோகின்னு சொல்லுவோம், நாளானைக்கு நண்பன் எதிரி கிடையாது. வாழ்க்கையவே நீங்க அப்படி மாத்திக்கோங்க. நீங்க வாழ்க்கையவே நமக்கு ஒருத்தர் எதிரியா வச்சுக்கிறாதீங்க. அந்த விஜய் அந்த படத்துல சொல்லுவார் பாத்தீங்களா, பழைய எதிரிகள் வா, நண்பர்கள் ஆகட்டும், புதிய எதிரிகள் வா. நம்ம வந்து பேட்டி கொடுக்கும் சிரிச்சது இல்லை, ஆனா அந்த டிவியை பத்தி பேசும்போது மட்டும் நிறைய சிரிச்சுட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல அது அவர்கிட்ட இருந்து நமக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அரசியல்ல வந்து சர்வேகள் ரொம்ப முக்கியம் சார். உங்களுக்கான ஒரு வருமானம் இருக்கணும். உங்க கட்சியை சார் நம்ம சாதாரணமா நினைக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் அரசியல் நடத்தினா கார் டேஷ்போர்ட்ல 1 லட்ச ரூபா வேணும். எவனே தெரியாத ஒருத்தர் வருவான், ஐயா சாமிப்பா, அவனுக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் எடுத்து கொடுக்கணும். ஒரு மண்டபத்துக்கு போகணும், ஒரு கல்யாணம் நடக்கும், ஒரு 5000 10,000 மொய் செய்யணும், டீஸ் கார்ல 10 பேர் உட்காந்துருப்பான், டீ காஃபி வாங்கி தரணும். இதெல்லாம் நீங்க பதவி இல்லாம எப்படி சார் நடக்க முடியும்? அவர் சார்பா அவர் என்ன சார், இப்ப தினகரன் பார்க்காத செல்வம் மற்ற ஆளுகளுக்கு அடமான வரும். எடப்பாடி அப்படி வச்சுட்டாரு, நம்ம தினகரன் பொருந்தும் சார். சின்ன லெவல்ல சார் அதாவது நம்ம அதை அப்படி உறுதியா என்னால சொல்ல முடியல. இப்ப எங்க தாட் என்னன்னு வச்சுக்கோங்க, இப்ப தினகரன் பார்க்காத செல்வாக்கு கிடையாது. செல்வாக்கு என்பது வேற. அது இப்ப ஒரு 10 சீட்டு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், 10லயும் தினகரன் நிக்க போறது இல்ல. அவங்க கட்சி சார்பா ஒரு 10 பேர் எம்எல்ஏ ஆனா இவருக்கு அது ஒரு பெருமை. அந்த 10 பேர் வந்து கருத்தை ஏத்துக்கிறவங்களுக்கு கொடுப்பாரு. கண்டிப்பா அந்த 10 பேர் வந்து எம்எல்ஏ ஆனா அந்த 10 தொகுதிக்கு இந்த மக்கள் கிட்ட இவங்க இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகலாம். தினகரன் கட்சி ஆளுகப்பா, குக்கர் கட்சி ஆளுகப்பா. அந்த 10 தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு 100 கவுன்சிலர் சீட்டு, ஒரு தொகுதிக்கு ஒரு 5 சீட்டோ 6 கவுன்சிலர் சீட்டோ வாங்கலாம். அதுல ஒரு 10-20 சேர்மன் வாங்கலாம். கண்டிப்பா பதவி கிடைச்சாதான் சார் கட்சியை வந்து இருப்பு இருக்க முடியும். பதவி இல்லாம வந்து அதுக்கான ஆக்டிவ் தலைவர்கள் இருக்கணும். இப்ப பாரதிய ஜனதா மாதிரி ஒரு கொள்கை அடிப்படையிலான கட்சின்னு வச்சுக்கோங்களேன், தலைவர்களை முன்னிறுத்த தேவையில்லை. நேற்று வரைக்கும் அண்ணாமலை மகன், இன்னைக்கு நயினார் மகன், நாளைக்கு வானதி சீனிவாசன் போயிட்டே இருக்கும். இது வந்து தினகரனை மையப்படுத்தின கட்சி. ஒரு காலத்துல பிஜேபின்ற ஒரு பேரே தெரியாம இருந்தது. அவங்க கட்சிக்கு யாருமே அவங்கள கூட்டணியே கூப்பிட மாட்டாங்க. அது சத்தியமா உண்மை. ஆனா இன்னைக்கு ஒரு கட்சியை வந்து ஒரு கூட்டணியை உருவாக்குற அளவுக்கு வளர்ந்து நிக்கிறாங்க. இதுக்கு காரணம் யாரு? எடப்பாடி. கண்டிப்பா அவர் இடம் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு பிஜேபி பண்றாங்க. அவங்க இன்னைக்கு ஒற்றுமையா அதிமுகவின் அத்தனை பிரிவுகளும் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா இன்னைக்கு அத்தனை கட்சிகளும் இங்க வந்திருப்பாங்க சார். சார் இன்னைக்கு காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, மிகப்பெரிய கட்சி. அவங்களோட கூட்டணியோட 2வது சாய்ஸ் எது? தாவேகா. ஒரு கவுன்சிலர் கூட சீட்டு கூட இல்லாத தாவேகாவை நம்புறாங்க. 70 எம்எல்ஏ வச்சிருக்கிற உங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க. பேச்சில் வந்து நிலைப்பாடு இல்ல எடப்பாடி வந்து தலைமைத்துவம் சார், அது வேணாம். அது ரொம்ப விமர்சனம் பண்ணா அது ரொம்ப இதா போயிட்டு இருக்கும். வச்சாச்சு, கூட்டணி வச்சாச்சு, நல்லதா கெட்டதா இனி மக்கள் சாப்பிட இடையில வந்து சாப்பிட உட்காந்துட்டோம், சோறு வச்சுட்டாங்க, கறி வச்சுட்டாங்க, ரசம் ஊத்திட்டாங்கன்னா தள்ளி சாப்பிடுறதுக்கு நம்ம என்ன ஓரம் கட்ட முடியாது. கண்டிப்பா இப்ப நாங்க உங்களுக்கு பந்தி பரிமாறிட்டோம், அது சாப்பிட்றதும் சாப்பிட்டு குப்பையில போடுறதும் தூக்கி கோபுரத்துல வைக்கிறதும் மக்கள் உங்களோட இது. ஏத்துக்கிட்டீங்கன்னா அமமுகவை வெற்றி பெற வைங்க. ஏத்துக்கிறதுல நாங்க பண்ண தப்புன்னா நீங்க பார்த்து எது செஞ்சாலும் ஓகே தான். நாங்க தனியா நின்னப்பையும் நீங்க எங்களை ஏத்துக்கிறல, தேமுதிக கூட கூட்டணி வச்சப்பையும் ஏத்துக்கிறல, பிஜேபியோட கூட்டணி வச்சா அப்ப தலைவரையே தோக்கடிச்சிங்க. இன்னைக்கு என்டிஏல போறோம், பார்க்கலாம். வெற்றிகளை மட்டும் பாக்குறவங்க தான் தோல்விக்கு பயப்படணும். தோல்வியே பார்த்துட்டு இருக்கிற நாங்க எதுக்கும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது சார். அவ்வளவுதான் சார். வடிவேல் சொல்ற மாதிரி அவ்வளவு என்ன பாஸ் அடிக்க வர்ற, நீங்க வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்க சார். நல்லாவே சொல்லிட்டாண்டா
அப்படின்ற மாதிரி சரி, இப்ப சொல்றாங்க. நம்ம சீரியஸா பேச போனா அந்த 10 எம்எல்ஏக்களை வாங்கி தினகரன் வந்து நாளைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராலாம் ஆக முடியாது. ஆனாலும் ஒரு சூழ்நிலை மாறிச்சு, கூட்டணி கட்சியை ஆட்சி வளர்க்கறதுக்கு பயன்படும். கண்டிப்பா அதுலயே பாத்தீங்கன்னா கட்சி வளர்க்குறன்னு நம்ம சொல்றோம் தான். அன்னைக்கு கட்சியோட ஒரு தென் மாவட்டத்தின் முகமா தினகரன் நெருங்கிய நண்பனா இருந்த மாணிக்கராஜா கட்சி விட்டு காலையில வளர்ந்துட்டாரு. அவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் போயிட்டாங்க. நிறைய பேர் வளர்க்குறாங்க. தொண்டர்களுக்கு நிறைய உடன்பாடு இல்ல. ஆனா இனி என்ன பண்ற, சில சூழ்நிலைகளுக்கு சில முடிவுகள் எடுத்தாகணும். அட்லீஸ்ட் அங்க மரியாதைக்குரிய சீட்டுகளாவது வாங்கி தன்னோட மரியாதையை காப்பாற்றணும். ஒரு ரெட்டை இலக்கத்திலாச்சும் இருக்கலாம். உண்மை. ரெட்டலக்கத்துல இரண்டுக்கு மேற்பட்ட, அதாவது 20, அந்த தொகுதி 20, 21, 25 அப்படிங்கிற லெவல்ல இருந்து அட்லீஸ்ட் நம்ம மரியாதையாவது மிஞ்சும். தொண்டர்கள் வந்து கொஞ்சம் நெஞ்ச உயர்த்திக்கலாம். எங்க தலைவர் எங்க போனாலும் எங்களோட கௌரவத்தை காப்பாத்திட்டாருன்னு ஒற்றை இலக்கமோ 10 தொகுதிக்குள்ளேயே வாங்கினா இருக்கிற மரியாதையும் காத்துல போகும். பார்ப்போம் தினகரன் எடுத்த முடிவு வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.